அப்போ ராகுல் காந்தி எலெக்ஷன் இருந்தது தப்பு. நான் இந்த நாட்டு குடிமகனாக இல்லாதவன் இந்த நாட்டில் ஒரு எம்பி பதவி வந்து உட்காந்துருக்கேன்னாக்கா அது எவ்வளோ பெரிய நாட்டுக்கான ஒரு ஆபத்து. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குழம்பின்னு இருக்கோமோ என்ன திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருமோன்னு எனக்கு பல நாள் அங்கேயே சந்தேகம் தான். ஏற்கனவே காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னா எப்படி இவர் வந்து இருக்கலாம், இன்னும் இப்படி இருப்பார். எங்கேயோ மணிப்பூரில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் போடுறாங்க. இப்போ கல்கட்டாவில் நடந்ததுக்கு தமிழ்நாடு சட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே நடந்ததுக்கு வாய் மூடிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மன்னன் போர் தொடுக்க வந்தப்போ அந்த போர்லேருந்து இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக இவங்க ரக்ஷா பந்தனை அனுப்பினாங்களாம். அவர் அதுலேருந்து தான் இது தொடங்கிச்சு அப்படின்னு இந்த அம்மா எழுதுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எம்பின்னு சொல்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கதை புஸ்தகம் எழுதுன்றாங்க. இந்த மாதிரி தவறுதலாக நம் நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? வரலாற்று திரிப்புன்னு சொல்கிறீங்க. வரலாற்று திரிப்பு மட்டும் இல்லை, நம்ம கலாச்சார திரிப்பு, கலாச்சார சீர்கேடு பண்ணுறாங்க, கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். ஹஜ் யாத்திரைக்கு காசு கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது, இல்லை கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது. ஆனால் இந்துக்களுக்கு செய்கிறாங்கன்னா அப்போ மட்டும் பரவாயில்லன்றீங்களே, ஏன்னு எனக்கு புரியல. இப்ப நான் வந்து கடகராசியில பிறந்துட்டேன்னா மனசு மாறிடுச்சு, நான் ரிஷபராசின்னு சொல்ல முடியுமானா முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக நிறைய நடவடிக்கைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் முருகர் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக நடத்துறது அது இல்லை சார், திமுக அரசு நிகழ்ச்சி தானே அது? ஆமாம் சார், அரசு நிகழ்ச்சி திமுக நடத்துறதுன்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்தில் நடத்துகிறாங்களா? இல்லை சார், திமுக அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இல்லை திமுகவா நடத்துகிறாங்களா இல்லை அரசா நடத்துகிறாங்களான்னு என்னுடைய கேள்வி. எனக்கு தெரியல, அது நான் இப்போ தான் அரசு கேட்குறேன். தான் சார் நடத்துகிறாங்க. அரசு நடத்துகிறாங்கன்னாக்கா அரசு அதான் நம்ம புரியுறது இல்லையா? ஆக்சுவலாக நம்மளுடைய இது எந்த பணத்தை செலவு பண்ணுறாங்கன்றது முக்கியம். இப்போ வரி பணத்தை செலவு பண்ண முடியாதுன்றது சட்டம். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது? ஆர்டிகல் 27. இன்னைக்கு கூட நான் வள்ளலாரை பற்றி அப்புறம் பேசுகிறேன். நான் உங்களோட ஆர்டிகல் 27 என்ன சொல்கிறது? வரி பணத்தை எந்த ஒரு மதத்தையும் முன்னேற்றத்திற்காக அதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போது அரசு பணத்தில் இவர்கள் முருகர் விழா எடுத்தாலோ பெருமாள் விழா எடுத்தாலோ, நான் வந்து ரங்கராஜன் உடனே வைஷ்ணவன் நல்லா முருகர் எடுத்தான்னு திட்டுவாங்க. நீ ரங்கநாதருக்கு நீ பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் சட்டம், நான் சொல்லலை. சட்டம், நம்ம நாட்டு சட்டம் அது சொல்கிறது. நாட்டு சட்டம் இந்த வரி பணத்தை எந்த ஒரு மதத்தினுடைய ப்ரொமோஷனுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. ஆர்டிகல் 27 ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறது. அதனால் இப்படி பண்ணினாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனலுக்கு விரோதமான ஒரு செயல். இந்துக்கள் வந்து சில சமயம் ரொம்ப எனக்கு புரியல. ஹஜ் யாத்திரைக்கு காசு கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது, இல்லை கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறான்னாக்கா கோபம் வருது. ஆனால் இந்துக்களுக்கு செய்கிறாங்கன்னா அப்போ மட்டும் பரவாயில்லன்றீங்களே, ஏன்னு எனக்கு புரியல. இன்னொன்று பாருங்க, நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லலைன்னு சொல்கிறீங்க, கிறிஸ்மஸுக்கு சொல்கிறீங்க, எனக்கு விநாயகர் சதுர்த்தி சொல்கிறேன்றீங்க, ஆனால் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இதை மட்டும் ஏற்றுக்கிறீங்களே எப்படி? நாம் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பெருவாரியாக மக்கள் என்னன்னாக்கா ஏதோ நமக்கு தேர்னா போகிறோம் அப்படின்ட்டு அந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. நியாயமானதாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப கம்மி பேர் அதை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணுன்றது என்னுடைய வழி. அந்த வழியில் நான் சொல்கிறேன். அதனால் இது கொடுக்குறது கவர்மெண்ட் பண்ணாக்க நான் ஒத்துக்க முடியாது. திமுக பண்ணால் அது அவளுடைய சுதந்திரம், அவள் தனி கட்சி. நான் பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம், யார் வேணால் அவளுடைய காசு செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. வரவேற்கிறேன். அவர்களும் இந்து மதத்து பற்றோட வராங்கன்றது ரொம்ப சந்தோஷம். இந்து மதமே அப்படித்தானே, நம்ம சனாதன தர்மமே யாரையும் விளக்கிறது கிடையாது. நீ வந்து காஃபிர்னு சொல்லியோ, இல்லை நீ வந்து நரகத்துக்கு போவேன்னு சொல்லியோ, இல்லை ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம் நீ காலி அப்படின்லாம் சொல்லியோ நம்ம பண்ணுறது கிடையாது. அவனுக்கு மறுபிறவின்னு ஒன்று சொல்கிறோம். மறுபிறவினா இந்த ஜென்மத்தில் நீ சரியா இல்லைனாலும் இன்னொரு பிறவி கொடுக்குறேன், நீ திருந்தறதுக்கான வழி கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு பல முறை நம்மளுடைய சம்பிரதாயம் வந்து எல்லா சம்பிரதாயமும், வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கட்டும், சைவ சம்பிரதாயமாக, சாக்தமாக இருக்கட்டும், கௌமாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மறுபிறவி ஒன்று கொடுத்து ஒரு மனிதன் இன்னும் மெருகேற இன்னும் பல வாய்ப்புகள் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் நாத்திகனாக இருக்கான் அப்படின்னாக்க, கண்ணதாசன் நேத்தி கூட இவர் பேசினார் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று பார்த்தேன், ராஜவேலோ ஏதோ பேசினார் நினைக்கிறேன், இல்லை பழைய வீடியோ பார்த்தேன்னு தெரில. கண்ணதாசன் வந்து நாஸ்திகனாக இருந்தவர், கவிஞர் கண்ணதாசன் சினிமா பாட்டெலாம் எழுதுறவர். கடைசியில் அவர் கண்ணனை பற்றி அத்தனை பாட்டு எழுதியிருக்கார்.
ஏதோ இந்து மதம்னு ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்காரு, அர்த்தமுள்ள அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புஸ்தகம் கூட எழுதியிருக்காரு. அப்போது உங்களை வந்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது வந்து சனாதன தர்மம் ஒன்று தான். மற்ற எந்த மதமும் என்ன செய்யும், இல்லைன்னா இல்லை தான், ஒன்று இந்த பக்கம் வா இல்லை அந்த பக்கம் போ, வச்சா குடுமி சரைச்சா மோட்டேன்றா போல் மற்ற மதங்களெல்லாம். இது அப்படி கிடையாது. உனக்கு நிறைய நேரம் கொடுப்பாங்க, பல பிறவிகள் கொடுப்போம் அப்படின்றது இந்த நம்ம சனாதன தர்மத்துடைய வழி. அதனால் நமக்கு நிறைய பொறுமை ஜாஸ்தி. அதனால தான் நிறைய பேர் என்ன திட்டினாலும் கடவுள் பார்த்து பார் சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு புத்தி வரும் ஒரு காலம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதனால் இப்படி ஜிஎம்கே பண்ணுறதுனாக்கா சந்தோஷம், அது அரசு பணத்தில் பண்ணக்கூடாது. சார், இன்னைக்கு நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளலார் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அந்த கேஸில் என்ன சார் நடக்குது? அதாவது தமிழக அரசு வந்து வள்ளலார் சர்வதேச மையம் அப்படின்னு சொல்லி, வள்ளலார் இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் அந்த அவர் இந்த இது இருக்கு இல்லையா, அவங்க சன்மார்க்க சபை இருக்கு இல்லையா, அந்த ஜோதி இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து ஒரு 3.5 ஏக்கரில் வந்து 100 கோடி ரூபா செலவில் வசதிகள் பண்ணுறேன், கட்டுமானங்கள் செய்கிறேன் பக்தர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. அதை எதிர்த்து நம்ம வழக்கு போட்டிருக்கோம். ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா, என்னுடைய 2 விஷயம். ஒன்று வந்து சம்பிரதாய விஷயம். வள்ளலார் சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது பெருவெளின்னு பேர். அவர் பெருவெளின்னு பேர். அதாவது அவங்க உருவ வழிபாடு கிடையாது, அவங்களுக்கு அருவ வழிபாடு, ஜோதி வழிபாக அவங்க வழிபடுறாங்க. அவங்களுடைய அபிப்பிராயத்தில் வந்து அந்த மொத்த இடமுமே புனிதமான இடம், கோவில்னு. இந்த 100 ஏக்கர் 106 ஏக்கர் கரெக்டாக சொல்லப்போனால் 80 காணின்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த 80 காணின்னா 106 ஏக்கர். இந்த 106 ஏக்கரும் அவங்களுக்கு கோவில். அது நடுவில் ஒரே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் இந்த ஜோதி எரிஞ்சிட்டே இருக்கும், எப்பயுமே எரிஞ்சிருக்கும். வருஷத்தில் ஒரு பெரிய 15 லட்சம் பேருக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் கூட சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வழிபடுறாங்க. சிவனுடைய வழிபாடு தான், சைவர்கள் தான் அவர்களும். ஆனால் உருவ வழிபாடு இல்லாதவர்கள். அது வள்ளலாருடைய வழி. உங்களுக்கு வள்ளலாரின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். வள்ளலார் வந்து அந்த அஹிம்சையை போதித்தவர். இந்த மாம்சம் புலால் உண்ணாமைன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறவர். புலால் உண்ணாமையை முக்கியமாக வச்சிருக்கிறவரை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மதத்தை நான் ஊக்குவிக்கிற, அதாவது ப்ரமோட் பண்ணுற, முன்னாடி சொன்னேன் இல்லையா, ப்ரமோட் பண்ணுறேன் 100 கோடி ரூபா, 99.சொச்ச கோடி ரூபா, 100 கோடி ரூபான்னு வச்சுங்களேன். 100 கோடி ரூபாயை அரசு வரி பணத்தை எடுத்து செலவு செய்து அந்த 100 ஏக்கர் இருக்கு இல்லையா, அந்த 100 ஏக்கர் பரப்பு, அந்த 100 ஏக்கர் பரப்பில் 30 ஏக்கர் கிட்டக்க ஆக்கிரமிக்க இருக்குது. 1938 இந்து சமயாரத்தில் அந்த இடத்துல போய் நாங்கள் அந்த கோவிலை கைப்பற்றிட்டாங்க. 38 இன்னி வரைக்கும் அந்த கோவிலுக்கு அரங்காவலர் வைக்கல. இத்தனை வருஷத்தில் 30 ஏக்கர் 40 ஏக்கர் காணா போச்சு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அரசு. ஒரு பக்கம் நான் வள்ளலாருடைய சித்தாந்தங்களை பரப்புகிறேன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறாங்க, கக்கூஸ் கட்டுறாங்க. விஐபிக்கு தங்கும் வசதி, மனிதர்கள் தங்கும் வசதி, சாமானியர்கள் டார்மெட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே இடத்துல 4 பேர் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது முதல்ல மத உணர்வை புண்படுத்தக்கூடியது. அந்த இடம் 100 ஏக்கர் இப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த கைதான் 100 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ஏக்கரும் வெட்ட வெளியாக இருக்கணுன்றது தான் வள்ளலாருடைய கருத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் வள்ளலார் வழியில் எனக்கு இல்லை, அவங்க அந்த இதில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்க தான் என்ன போட சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் நான் இந்த வழக்கில் சேர்ந்திருக்கேன். இந்த 100 ஏக்கரும் வெட்ட வெளியாக இருக்கணும்ன்றது அவருடைய கருத்து. இது அவருடைய சுதந்திரம், மத வழிபாட்டு சுதந்திரம், ஒரு டினாமினேஷன் அவங்களோட பேர் நம்மள. அதனால் அதை காப்பாற்றணும். நம்பர் 1. நம்பர் 2, 100 கோடி ரூபாயை கொண்டு போய் வரி பணத்தை நீ ஒரே ஒரு சம்பிரதாயத்தை பரப்புவதற்காக அரசு எப்படி செலவு செய்யலாம்? வரி பணத்தை ஆர்டிகல் 27 என்ன சொல்கிறது, வரி பணத்தை எந்த ஒரு மதத்துக்கோ ஒரு மத ஜாதிக்கோ செலவு பண்ணக்கூடாது, அதோடைய பரப்புவதற்கு செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் தெளிவாக அவங்க ஜியோ ஒன்று பாஸ் பண்ணி அவங்க கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இந்த வள்ளலாருடைய மதத்தை பரப்புவதற்காக நாங்கள் 100 கோடி ரூபா செலவு பண்ணுறோன்னு நல்லா பண்ண மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை சொல்லுது. இது முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இது குளறுபடி தான். ஏன்னாக்கா இந்த ஜியோ போட்டது 2023. இந்த ஜியோ அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது 2024. 2004 இந்த ஜியோவை எதிர்க்கிறோம், அதை ரத்து செய்ய சொல்லின்னு நம்ம நிறைய வள்ளலாருடைய வடிகாரர்களும் நானும் போய் இது எதிர்க்கிறோம் கோர்ட்டில். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கேஸ் நடந்தது. இந்த கேஸில் இன்றைக்கி என்ன நடந்ததுனாக்கா, பேசிக்கலி இப்போது கோர்ட் வந்து எங்கே 30 ஏக்கர் எங்கே போச்சு அதை முதல்ல கொண்டாங்க, அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதை கட்ட முடியாத சூழ்நிலையில், இப்போதைக்கு முதல்ல 30 ஏக்கர் கொண்டு வாங்க, அப்புறம் பார்ப்போம்
இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்தை முடிச்சோன்னா அந்த டயத்துக்குள்ளே அவங்க கோர்ட்டுக்கு இதை நான் ரெக்கவர் பண்ணேன்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2019 நினைக்கிறேன், 19 ஒருத்தர் 6 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கார். ஆக்கிரமித்தவர் இவங்க இந்து சமய நிலைக்கு தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்கார், ஆக்கிரமித்தவர் என் நிலம்தான்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கார். வழக்கு அவருக்கு சாதகமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்து சமய நிலையத்தில் என்ன பண்ணியிருக்கணும், கோவில் நிலமாக இருந்ததுனாக்க அதை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஆனால் அது இன்னி வரைக்கும் செய்யலை. அது இன்றைக்கி தான் கோர்ட்டில் தெரியுது, இன்றைக்கி தான் நீதிமன்றத்தில் தெரியுது. இவங்க என்ன சொல்லி வராங்க, இந்து சமயத்தில் கோவில்களுடைய மேலாண்மை சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷனே சரியில்லை, ஊழல் இருக்குன்னு தானே சொல்லி வரீங்க எடுக்கிறீங்க கோயிலை. 1938 இன்னி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கோவிலை? 106 ஏக்கரில் இன்றைக்கி இருக்கிறது 79 ஏக்கர் தான். மீதியே காணும். அதுக்கு எங்கே போச்சுன்னு தெரியலன்றாங்க. அப்போ இது என்ன நல்ல சீரான ஒரு சிறப்பான இது அட்மினிஸ்ட்ரேஷனா? ஆனால் முதல்வர் அப்படி தானே சார் சொல்கிறாரு இது வரைக்கும். நான் திமுக மட்டும் சொல்லலை, அதிமுகவும் இப்படியே தான். திமுக அப்படி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான். நாளைக்கு நான் என்னுடைய டவுட் என்ன, நாளைக்கு பாஜக வந்தாலும் இப்படி தான் பண்ணணும்னு என்னுடைய டவுட். ஏன்னா கோவில்ன்றது அமுத சுரபி, அள்ள குறையாமல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யார் கேட்பார் இல்லை. இப்போ வள்ளலார் சமயத்தார் ரொம்ப சிலவர் கொஞ்சம் பேர் தான். அது அன்ஆர்கனைஸ்டு ரிலீஜன். ஒரு அன்ஆர்கனைஸ்ட்னாக்கா நமக்கு தெரியும், நம்ம ஒரு அங்கீகரிக்கப்படாதில்ல, ரெக்கக்னைஸ்டு. அது அன்ஆர்கனைஸ்ட்னாக்கா ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது இல்லை. இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்தோம்னாக்கா நிறைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவர்கள்ட்ட போய் நம்ம தீட்சை வாங்கிக்கிறோம். சைவ தீட்சைக்கு சிவாச்சாரியர்கள் இருக்காங்க, ஆதீனங்கள் இருக்குது. இதே போல் குருமார்கள் இருக்காங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இது. ஆனால் வள்ளலாரத்தில் அப்படி இல்லை. நான் தேறின வரைக்கும் குருன்னு ஒரு தனியாக ஒருத்தரும் கிடையாது. எப்படி ஐயப்பா ஒரு சம்பிரதாயம் இருக்கோ அதை கூட தனியாக ஒருத்தர் குருன்னு யாரும் கிடையாது. அதுலேருந்து யார் வேணால் குருசாமி ஆகிடலாம். இப்போ நீங்கள் ஒரு 18 தடவை போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் குருசாமி நாளைக்கு. இன்றைக்கெல்லாம் 18 தடவை போக வேண்டாம், ஒரு தடவை போயிட்டாலே நாளைக்கு குருசாமி ஆகிடுறான் இந்த காலத்தில். அந்த மாதிரி ஆகிடுது. அதாவது இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற சம்பிரதாயங்கள் எல்லாமே கஷ்டம்தான் படும். அப்படி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற இந்த ரிலீஜனுக்கு கேட்பார் இல்லைல்ல. அப்போ நல்லா இருக்கிற கோவில்கள்லையே எடுக்கிறாங்க. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், பார்சாதி கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீரங்க ரங்கநாத கோயிலாக இருக்கட்டும், இல்லை திருவண்ணாமலை கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த கோவிலுடைய நிலத்தெல்லாம் எடுக்கிறாங்களே. இந்த மாதிரி கேட்பார் இல்லாத இந்த கோவிலை யார் ஏன் எடுக்க மாட்டாங்க, ஏன் இதில் ஊழல் நடக்காது அப்படின்னு பார்க்குறாங்க. நல்ல வலையாக நாங்கள் இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னாக்கா, அரசுடைய அதாவது வரி பணத்தை எடுத்து ஒரு மதத்தினுடைய பரப்புதலுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்றது இந்தியனுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது 27. அப்போ இதுக்கு முரணாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை போடுறது, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த அப்ரூவல் கிடையாது. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா, நம்ம இடத்துல ஒரு வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவோம், அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் அப்ரூவல் வாங்கணும், எந்த என்ஓசி வாங்கணும், அங்கே வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் தான் கட்ட முடியும். வீடு ஏற்கனவே இருந்தால் டெமாலிஷன் வாங்கணும், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீ கட்டணும். அப்புறம் டிவியேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணணும், சரி பண்ணி காசை கட்டினதுக்கப்புறம் தானே பண்ணணும். இதுக்கு எத்தனை நேரம் நமக்கு ஆகும்? இதெல்லாம் பண்ணவே பண்ணாமல் கட்டமானம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல யார் வீட்டு இடத்துல யார் கட்டுறது? அரசுக்கு அங்கே என்ன வேலை? ஒரு கோவிலோடைய நிலத்தில் அரசுக்கு என்ன வேலை? இது என்னமோ தன்னுடைய சொத்து போல் அது பாவிச்சு நான் கட்டுறேன்னு இதில் வர அதில் ஒரு இவங்க நாங்கள் நல்லது தானே பண்ணுறோம், 100 கோடி உங்களுக்கு செலவு பண்ணுறோமே, நீங்கள் எதுக்கு 100 கோடி பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு டெண்டர் விடலை, ஒரு அப்ரூவல் கிடைக்கல, அந்த இடத்துல அக்ரிகல்ச்சரல் லேண்டு விவசாய பூமி, அதை மாற்றக்கூடாது, மாத்திர என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடையாது, சுற்றுச்சூழல் அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும், அது வாங்கலை, எதுவுமே வாங்கலை. போன ஹியரிங்கில் இதெல்லாம் வாங்கலைன்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம் போன ஹியரிங்க்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு 2 மாதம் ஆகிடுது. 2 மாதத்தில் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டாங்க, 2 நாளில் எல்லாத்தையும். ஏன்னா இவங்களுடைய துறைகள் தானே, என்ன வாங்குறது என்ன கஷ்டமா? வாங்கிட்டு இப்போ ஒருத்தர் அவசரமாக அறங்காவலர்களாக 4 பேரை போட்டு அவர்களை கோர்ட்டுக்கு வராமல் அவர்கள் தான் ஆர்கியூ பண்ணணும் இன்னைக்கு. ஏன்னா சட்டம் அறங்காவலர் தான் ஆர்கியூ பண்ணணும். ஏன்னா கோவிலோட நிர்வாகம் யார் கையில் இருக்குது? அறங்காவலர் கையில் இருக்குது. அறங்காவலர் நியமிச்சுட்டேன். அப்போ உனக்கு அங்கே என்ன வேலை? இந்து சமய நிலையத்துக்கு அங்கே என்ன வேலை? கிளம்பி போக வேண்டியதானே. அப்போ அறங்காவலர் தான் அந்த கோவிலோட நிலத்தில் கட்டலாமா கூடாதான்னு தீர்மானம் பண்ணணும். இப்போது ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது. கபாலீஸ்வரர் கோயிலில் கபாலிக்காக அந்த கபாலி சிவன் இருக்கார் இல்லையா, அவருக்காக நான் ஒன்று கட்டுறேன், அரசுக்கு காசு கட்டணும், கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி கேட்கணுன்னாக்க யார் கேட்கணும்? அந்த கபாலீஸ்வரர் கோயிலோட அங்கேயும் இல்லை அரங்காவலர்கள் வேறு விஷயம், அந்த அரங்காவலர் தான் கேட்கணும். அப்படி அரங்காவலர்னு ஒருத்தர் இருந்து யாராவது ஒரு 100 கோடி ரூபா கொடுங்க ஏன்னா உடனே கொடுத்துருவாங்களா? அதுவும் திமுக அரசு கொடுத்துருமா? அப்போ இதில் என்ன நடக்குது? டெண்டர் விடலை, நான் சொல்கிறேன்னா எந்த அப்ரூவலும் இல்லை.
அனாமத்தாக இருக்கிற அந்த வள்ளலார் இடத்த நீங்கள் அங்கே போய் நான் கட்டமானம் கட்டுறேன்னு சொல்லி அதில் என்ன கமிஷனோ என்ன கன்றாவியோ தெரியாது, அது அவர்கள் முயற்சி கொண்டிருக்காங்க. நாங்கள் அதை தடுக்கிறதுக்கான எங்களுடைய சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். அதுக்கு தான் இன்றைக்கி மெட்ராஸ்க்கு நான் வந்திருந்தேன். ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது அப்படின்னா, சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தியுடைய இந்திய குடியுரிமையை ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல அவருக்கு குடியுரிமை என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இவர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்ல முடியும். அவர் சுப்பிரமணிய சுவாமி போன வாரம் வந்து அவர் ஆன்லைனில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் சில டாக்குமெண்ட்லாம் அவங்க காமிச்சாங்க. அதாவது லண்டனில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு கம்பெனியில் அவர் வந்து டைரக்டராக இருக்கார். அதில் அவர் தன்னை ஒரு பிரிட்டிஷ்னு போட்டிருக்காரு. அவருடைய நேஷ்னாலிட்டி, அவருடைய தேசியம் என்னன்னாக்கா இந்தியன்னு போடாமல் பிரிட்டிஷ்னு போட்டிருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சி இதை வெளிக்கொண்டு வந்து சுப்பிரமணிய சுவாமிகிட்ட சொல்லியிருக்கார். சுப்பிரமணிய சுவாமி அதை எடுத்து வழக்கு போட்டிருக்கார். அது எனக்கு புரியல. இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, நானும் அமெரிக்காவில் வாழ்ந்திருந்தேன். நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த நிமிஷத்துலேயே என்னுடைய இந்திய குடியுரிமை ரத்து செஞ்சோம். ஏன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் நம்ம நாட்டில் கிடையாது. 2 நாட்டு குடிமகனாக இருக்க முடியாது. சில நாட்களில் இருக்குது, சில நாடுகளில் இருக்குது. நம்ம நாட்டில் அது கிடையாது. நம்ம நாட்டு குடிமகனாக இருக்கணும், இல்லை வேறு நாட்டு குடிமகனாக. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்ம நாட்டு குடிமகனாக இருந்தேன்னாக்கா உனக்கு சில சலுகை, உனக்கு உரிமைகள் உண்டு. வேற்று நாட்டவனாக இருந்தேன்னாக்கா உங்களுக்கு உரிமைகள் கிடையாது. எல்லா உரிமைகள். ஒரு வேற்று நாட்டில் இருக்கிற இந்தியனாக இருந்தேன்னாக்கா உங்களுக்கு சில உரிமைகள் உண்டு. என்ஆர்ஐன்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட் இந்தியா. அது என்ஆர்ஐ கிடையாது, அது ஓசிஐன்னு சொல்லுவோம், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அது பேர் 2-3 மாறி போயிருக்கு. அது மாதிரி பிறப்பால் இந்தியர்கள், ஆனால் அவர்கள் வெளிநாட்டில் அவங்களுக்கு இந்த நிலபுலம்லாம் வாங்கிறதுக்கான உரிமை உண்டு. ஓட்டுரிமை கிடையாது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் போய் அமெரிக்காவில் போய் நான் பாஸ்போர்ட் மாற்றிட்டேன்னாக்கா அந்த நிமிஷமே இந்தியன் பாஸ்போர்ட்டை நான் கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிடணும். நான் பண்ணலைன்னா என்ன ஆகும்? எனக்கு என்ன நாடு கடத்தப்படுவேன், நான் டிப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க அதுக்கு முன்னாடி. ஏன்னா நான் நாட்டை ஏமாத்துறேன்னு சொல்லி. ஏன்னா நான் இந்த குடியுரிமை வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த ஆதார் கார்டுலேருந்து எல்லா சலுகையும் எனக்கு உண்டு. அதை நான் எடுத்துக்க முடியாது. ஒரு அமெரிக்கன் வந்தானா கொடுப்பீங்களா? அப்போது நம்ம அமெரிக்கனாக நான் மாறிட்டேன்னாக்க அந்த இதெல்லாம் ரத்து. இப்போ சாமானியன் செய்தாக்கா அவன் என்ன ஆகணும்? இத்தனத்துக்கு கம்பி எண்ணணும். கம்பி எண்ணிட்டு இந்த நாட்டு பக்கமே அவனால் திருப்பி வர முடியாது. ஆனால் ராகுல் காந்தி இவ்வளவு தூரத்துக்கு பேப்பர்லாம் காமிச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் அவருக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கு. நோட்டீஸ் கூட அனுப்பியிருக்கு. உங்களுடைய இந்த மாதிரி உங்களுக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன் நீங்கள் சொல்கிறாங்களே உண்மைதானா, உங்களுடைய வழி சொல்லு. அது அப்படியே கிடப்பில் இருக்குது. அவர் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நிற்கிறாரு. எலெக்ஷனில் நிற்க முடியாது இல்லையா, ஓட்டே போட முடியாது. உங்களால் எலெக்ஷனில் எப்படி நிற்க முடியும்? அப்போ ராகுல் காந்தி எலெக்ஷன் இருந்தது தப்பு. அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் அனுமதிச்சுது? அது எப்படி இந்த எதிர்கட்சிகளெல்லாம் வாய மூடின்னு இருந்தாங்க? இப்போ அவர் எம்பியாக வேறு ஆகிட்டாரு. போன தடவை வயநாட்டில் ஆனார், இப்போ அங்கே வேறு இதில் ஆகிட்டார், ராய்பேரில் ஆகிட்டார். இப்போ எப்படி அவர் எம்பி பதவி தங்கும்? இப்போ எவ்வளோ பெரிய குற்றம் அது? நான் இந்த நாட்டு குடிமகனாக இல்லாதவன் இந்த நாட்டில் ஒரு எம்பி பதவி வந்து உக்காந்துருக்கேன்னாக்கா அது எவ்வளோ பெரிய நாட்டுக்கான ஒரு ஆபத்து. அப்போ மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கணும்? இத்தனை நேரத்துக்கு தக்க நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆனால் அது நடவடிக்கை எடுக்காமல் சுப்பிரமணிய சுவாமி போய் எதுக்கு கோர்ட்டுக்கு நிற்கணும்னு எனக்கு தெரியல. அவரும் அதே கட்சி தான். இது என்ன நமக்கு புதிராக இருக்குன்னா அதே கட்சி தான். ஒருத்தர் கோர்ட்டுக்கு எதுக்கு போகணுன்னு எனக்கு புரியல. நீங்கள் இப்போது இந்திய குடிமகன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் மேலே நான் போலீஸில் புகார் கொடுத்தேன்னாக்க உங்களை அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி உங்களை உள்ளே வச்சு டிபார்ட் பண்ணிடுவாங்க, உங்கள் நாட்டுக்கு அனுப்பி விட்டுடுவாங்க. அதுதான் ராகுல் காந்திக்கு நடக்கணும். அது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ராகுல் காந்தி இந்திய குடிமகன் தான் இருக்காரா பிரிட்டிஷானு எனக்கு தெரியாது. அதை தீர்மானம் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? மத்திய சர்க்காருடைய வேலை. அந்த மத்திய சர்க்கார் அந்த வேலையை ஏன் செய்யாமல் இருக்காங்கன்றது இதுதான். எப்படி நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குழம்பின்னு இருக்கோமோ, இது என்ன திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருமோன்னு எனக்கு பல நாள் அங்கேயே சந்தேகம் தான். ஏற்கனவே காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி இல்லைன்னா எப்படி இவர் வந்து இருக்கலாம், இன்னும் இப்படி இருப்பார்? எவ்வளவு பெரிய விஷயம். ராகுல் காந்தி இந்திய குடிமகன் இல்லை என்று சொல்லியிருந்தால் அதை வச்சு அவங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாமே பல இடத்துல. ஆனால் அது ஏன் செய்யலை? அவங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பெருசாக பூதாகரமாக கலப்புறாங்க இல்லையா? எங்கேயோ மணிப்பூரில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் போடுறாங்க. இப்போ கல்கட்டாவில் நடந்ததுக்கு தமிழ்நாடு சட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டிலே நடந்ததுக்கு வாய மூடிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் நடந்ததெல்லாம் இப்போ காலி, எல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ சாராய விஷயம்லாம் எல்லாம் மறந்து போயாச்சு. யார் 1 லட்சம் தரேன்னு சொன்னாங்க, யார் 10 லட்சம் கொடுத்தாங்க, யாராவது கொடுத்தாங்களா கொடுக்கலையா யாருக்கா தெரியுமா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மலம் கலந்தாங்க, அதெல்லாம்
வேங்கை வயல் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் பற்றி எல்லாம் மறந்து அடுத்து புதுசாக எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து அப்படியே இங்கே பாருன்னா இங்கே பார்ப்போம், அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம், அங்கே பாருன்னா அங்கே பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க சொல்கிறது யார்? அரசியல் கட்சிகள். அதனால் இது ராகுல் காந்தி வந்து இது ஒரு செகண்டில் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரிஞ்சு. அப்படி நான் படித்ததை வச்சு சொல்கிறேன். அவர் குடிமகனாக இல்லாத பட்சத்தில் அவர் இந்த நாட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது. ஆனால் அவர் எம்பியாக பார்த்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம். நீதிமன்றம் கேட்கும்போது நிச்சயமாக சொல்லுவாங்க, சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி இல்லையா. ஓகே சார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரக்ஷாபந்தன் நடந்தது. ஆமாம். ஸோ இந்த விழாவின் போது பார்த்தீங்க அப்படின்னா சுதாமூர்த்தி அவர்கள், அதாவது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுடைய மனைவி ஒரு ட்விட்டரில் ஒரு கருத்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி அதில் அவங்க என்ன சார் சொல்லியிருந்தாங்க? அதாவது ஏதோ ஒரு ராணி பேரை போட்டிருந்தாங்க. அந்த பேர் யாரும் ஞாபகம் இல்லை. இஸ்லாமிய ராணியா சார்? இல்லை இந்து, இந்த நம்ம நாட்டு ராணி, இந்து ராணி. அவர்கள் வந்து ஹுமாயூன் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இஸ்லாமிய மன்னன் போர் தொடுக்க வந்தப்போ அந்த போர்லேருந்து இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக இவங்க ரக்ஷாபந்தனை அனுப்பினாங்களாம் அவர்கிட்ட. அதுலேருந்து தான் இது தொடங்கிச்சு அப்படின்னு இந்த அம்மா எழுதுகிறாங்க. இது எங்கேருந்து இவங்க அந்த கதையை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரக்ஷாபந்தன்றது சமநாதன தர்மத்தில் ஒரு பார்ட்டு. அதாவது ஒரு வைதிக காரியம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். முதல்ல கையில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டுவோம். முன்னாடிலாம் எல்லாருக்குமே கட்டுவோம், கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுவோம். அது பேர் ரக்ஷாபந்தன். இன்றைக்கி ரக்ஷாபந்தன்னா என்னமோ அண்ணன் தங்கை கட்டுறதுன்றதா. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டு. உங்களுக்கு ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது அர்த்தம் என்ன? ரக்ஷான்னா காப்பாற்றக்கூடிய, பந்தன்னா கட்டு. சரியா? இது ஹிந்தி வார்த்தை இல்லை சம்ஸ்கிருத வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாயத்து கட்டுறோம்ல. ஆமாம். தாயத்தின் ரக்ஷாபந்தன். அதுவும் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது சனாதன தர்மத்தில் ரொம்ப எல்லாம் நமக்கு தெரியாதா? எத்தனை வீட்டில் எல்லாரும் தாயத்துன்றது ரொம்ப சர்வ சாதாரணம். நம்ம தாயத்தைன்னு சொல்கிறோம், அது சமஸ்கிருதத்தில் சொன்னாக்க ரக்ஷாபந்தன்னு சொல்ல போகிறோம். சிலர் கையில் கட்டுவாங்க, சிலர் கழுத்தில். இது வந்து அந்த அம்மா ஏதோ ராணி போய் அந்த முஸ்லீம் ராஜாவுக்கு கொடுக்குறதுனால தான் அன்னிலேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு கதையை விட்டாக்க என்ன செய்யுது? இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிற அவங்க எம்பி ராஜ்யசபா எம்பி அவங்க வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாயில் வரதை ட்விட்டரில் போட்டுட்டு அதுக்கு பதில் யாருக்கு ஒருத்தருக்கும் பதில் போடாமல் கமெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ட்வீட்டையும் டிலீட் பண்ணல. தவறு செய்கிறது தப்பு இல்லை, தவறு செஞ்சுருக்கலாம், தவறு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, இதை ரீக்கிறேன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சு போச்சு அதோட கதை. ஆனால் இது என்ன, நான் இதுக்கு பார்ப்போம். நான் என்ன பார்க்குறேன், அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் ஒரு புடவை உடுத்திருக்காங்க, ஒரு வெள்ளை கலர் புடவையே நோண்டுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி போக அவங்கள நான் பார்த்ததில்ல, அவங்க ட்விட்டர் பக்கம் நான் போனது கிடையாது. இது பார்த்தோன்னே என்ன பேசியிருக்காங்களா, வேறு எதாவது பேசியிருக்காங்களான்னு பின்னாடி போக பார்த்தா அதே செட்டப்பில் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் இல்லையா, இதே செட்டப்பில் இன்றைக்கி ஒரு 2 வீடியோ எடுத்துகிட்டு 10 நாளைக்கு கழிச்சு நீங்கள் பார்ட்டாக போட்டால் எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பேக்ரவுண்டு, இந்த மாதிரி உட்காந்துருக்கேன், இந்த மாதிரி எனக்கு என் தோளில் இங்கே துணி இருக்குது அப்படின்னு க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நீங்கள் பாருங்கள், என்னோடய ட்விட்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். அங்கே ஜூன் மாதத்துலேருந்து இது வரிசையாக எடுத்துருக்கு. அப்போ இது பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை என்றைக்கோ எடுத்துகிட்டு ரக்ஷாபந்தனுக்காக முதல்ல போடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து எம்பின்னு சொல்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கதை புஸ்தகம் எழுதுன்றாங்க. இந்த மாதிரி தவறுதலாக நம் நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடியவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? இப்போ நம்ம ராமாயணத்து விஷயத்தை பற்றி நிறைய பேசினோம். இன்னொரு அது வேறு வழி இல்லாமல் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ராமர் 7000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருன்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது இதே போல் தான் இதுவும். ரக்ஷாபந்தன்றது வந்து அது தொன்று தொட்டு எந்த ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு நாள் எதுக்கு நீ குறிக்கிற? இந்த நாளில் தான் இது நடக்கிறது. ராமர் இன்னைக்கு பிறந்தாலும் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இதுக்கு குறிக்கிற? இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பிளான் பண்ணி செய்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பல வீடியோக்களை பார்த்தாக்க ஒரே நாளில் எடுத்தது பல ஒரு 1ஆம் தேதி ஒன்று போடுறது, 10ஆம் தேதி ஒன்று போடுறது, 20ஆம் தேதி போடுறது, ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ஒன்று போடுறது. ஒரே புடவை, ஒரே இடம். இன்னொன்று நான் அதில் பார்த்து என்னன்னாக்கா, அவங்க வந்து ரொம்ப அப்படியே இறுக்கமாக உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது இயல்பாக பேசலை. இப்போ நான் பேசுறது இயல்பாக பேசுகிறேன்னு நான் இயல்பாக தான் பேசுகிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நான் இல்லை இப்படி உட்காந்து நான் டைரெக்டாக பேசுகிறேன் எப்படி இருக்கும்? டெலிப்ராம்டர்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? முன்னாடி இருக்கிறத பார்த்து பேசுவாங்க. அப்படி பார்த்து பேசும்போது எப்படி இருக்குன்னாக்கா, அப்படியே கண்ணு குத்தி இருக்கும், அப்படியே அந்த கேமரா பார்த்து அப்படியே பேசுவாங்க. நியூஸ் ரீடர் மாதிரி அது மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவங்களுடைய வேறு சில அதே இடத்துல உட்காந்து வேறு சில இயல்பாக பேசுகிறாங்க. புடவையை பற்றி பேசுகிறாங்க, மைசூர் சில்க்கு அந்த பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. வித்தியாசங்கள் எனக்கு தெரியுது. ஒன்று அவங்க அழுத்தத்துலேருந்து சொல்லியிருக்கணும், யாரோ ஒருத்தவங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அழுத்தம் கொடுத்து செஞ்சுருக்காங்களா,
இல்லை இவர்களும் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்காங்களா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் எவ்வளவோ நம்ம நாட்டு மேலே தாக்குதல்கள் நம்ம பார்க்குறோம். வரலாற்று திரிப்புன்னு சொல்றீங்களா? வரலாற்று திரிப்பு மட்டும் இல்லை, நம்ம கலாச்சார திரிப்பு, கலாச்சார சீர்கேடு பண்ணுறாங்க, கலாச்சாரத்தை கெடுக்கிறார்கள். இப்போ பங்களாதேஷில் இந்த பிரச்சனை இருக்குது, அது நம்ம நாட்டுக்காகத்தான் அது செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய இடத்துல. நமக்கெல்லாம் சர்வதேச அளவுக்கு அரசியல் பேசுறதுக்கான ஞானம் இல்லை, ஆனால் புஸ்தகத்தில் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் இருக்குது, அந்த அளவுக்கு புத்தி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, பங்களாதேஷில் நடக்கிறது பாகிஸ்தானும் அமெரிக்காவெல்லாம் சேர்ந்து ஒரு அங்கே இது பண்ணாக்க இந்தியா நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, சைனா பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டை வந்து நிலைக்குலைய செய்வதற்கான செயல். இதுவும் நாளைக்குலை அது வெளிநாட்டிலேருந்து செய்கிறது, இது உள்நாட்டிலேருந்தே செய்கிறது. நம்மளுடைய கலாச்சாரத்தை கெடுத்து நம்மளுடைய பண்பாடுகளை எல்லாம் வேறு மதத்திற்கு கொடுத்து நம்ம நாட்டுடைய இந்த இதிகாச புராணங்களுடைய இந்த அளவு என்னன்னாக்கா பல கோடி வருஷங்கள். அந்த பல கோடி வருஷங்களெல்லாம் 7000 வருஷத்துக்குள்ளே சுருக்கி பிக் பேங் தியரியிலேருந்து தான் வந்து இதை மாதிரி நிறைய பேர் இப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை நாம் பார்க்குறவர்கள் தான் கொஞ்சம் உஷாராக இது என்னது, இது ஏன் இப்படி பேசுகிறாங்க, இது பேசுகிறச்சே நன்னா இருக்கும். வாக் சாத்துரியம்னு சொல்லுவோம். அதாவது அது ஒரு திறன். சொல்கிறவங்க அப்படி கேட்கும்போது அப்படியே என்ன பேசுகிறாங்கன்னு தோணும். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் மொத்தமும் சாருவாக்கர்கள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க உங்களை தவறான வழிக்கு கூட்டின்னு போகிறதுக்காக நல்லா அழகாக பேசுகிறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இந்த காலத்தில் கஷ்டம். இருந்தாலும் அதை நாம் புரிஞ்சுக்கலன்னாக்கா கஷ்டப்பட போகிறது நாம தான். நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருக்குது. நம்ம என்ன இன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம், அது எப்படி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம், அதை புரிந்து கொண்டு எப்படி அதன்படி நடக்கிறோன்றதெல்லாம் நாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த காலத்து இளைஞர்களுக்கு அவசரம் ஜாஸ்தியாக இருக்குது. அவசரமாக எல்லாம் எனக்கு வேணும்னு சட்டுன்னு பண்ணுறாங்க. எதுவுமே ஒரு 2 நிமிஷம் தள்ளி போட்டு பண்ணுறதுனால ஒன்றும் வீணாயிடாது. ஆனால் எதுவுமே எந்த முடிவாக இருந்தாலும் கொஞ்சம் தீர யோசித்து நீங்கள் கேட்ட எத்தனை கேள்வியும் அதிலே தான் முடியுது. நீங்கள் விஜயை பற்றி கேட்டாலோ, இல்லை பாஜக திமுக பற்றி கேட்டாலோ, இல்லை எதை சுதாராமன் அவங்க பேர் என்ன, சுதாமூர்த்தியை பற்றி கேட்டாலோ, எதை பற்றி கேட்டாலும் அது நம்ம எங்கே போய் முடியுதுனாக்கா இந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு யாரோ ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபீட் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷனை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமா, இல்லை அவங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணுன்ற நினைக்கிற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அவங்க அதாவது வலையில் விழுறோமா அப்படிங்கிறது நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பகுத்தறிவு முக்கியம். இந்த விஷயத்தை செய்யணுன்னாக்க சனாதன தர்மம் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும், என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அதுதான் சத்தியமே இருக்கிற இடம். பொய் சொல்ல மாட்டாங்க யாரும் அப்படிலாம் ஒன்றும் ஈஸியாலாம். அதாவது நல்லவர்களாக பார்த்து போகணும். யாரும் இன்றைக்கி 10 பேர் இருக்காங்க, நான் நேற்றுக்கு ஒருத்தர் இருக்கான், இன்றைக்கி அகோரிங்கிறான். நேற்றுக்கு வரைக்கும் நன்னா இருக்கான், இன்றைக்கி அகோரி நானுன்றான். அவன் பின்னாடி போகிறாங்க, ஜோசியக்காரன் பின்னாடி போகிறது. இந்த போனால் அங்கே பரிகாரம் பண்ணால் நன்னா இருக்குது. இதெல்லாம் செய்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் இல்லவே இல்லை. சனாதன தர்மத்தில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. பாவ மன்னிப்புக்கு இடமே கிடையாது. இந்த பாவம்லாம் பிராயச்சித்தம் பண்ணால் போயிடும் அப்படிங்கிறதுலாம் இந்த சனாதன தர்மத்தில் கிடையாது. நீ செய்கிற பாவ புண்ணியத்துடைய பலனை நீ அனுபவிச்சு தான் ஆகும். நீ அனுபவித்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீ செத்து போகிற ஒரேடியாக அழிஞ்சு போகிறதில்ல, நீ திருந்தி வரலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சனாதன தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியானவர்களிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஒரு சின்ன ப்ரொமோஷனானே சொல்லிடுறேன். இன்னும் ஒரு வாரத்தில் இல்லை 10 நாளில் சென்னையில் ஸ்ரீராமாயணத்தை பற்றி, ராமரை பற்றி ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தணும்னா இருக்கேன். உங்கள்கிட்ட நான் விஷயமா அதை நிஜமாக எல்லாரையும் போன தடவையே சொன்னேன். அதுக்கான அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இடத்த பார்த்துட்டுருக்கேன். இடம் குறிச்சிட்டேன்னா, தேதி குறிச்சிட்டேன்னாக்கா விஷயத்தை சொல்லிவிடுவோம். அந்த இடத்துல நிறைய நல்லவர்களை கூப்பிட்டு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அப்போ மக்களுக்கு இதெல்லாம் இருக்காங்கன்றது தெரியும். அப்படின்னு யாரெல்லாம் குடத்தில் இட்ட விளக்கு போல இல்லாமல் அவர்கள் கோபுரத்தில் இட்ட விளக்கு போல இருக்கணுன்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு பார்த்துட்டுருக்கேன். உங்களை ப்ரெஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்றேன். மக்களும் எல்லோரும் வாங்க. இன்னும் கூடிய பேரத்தில் என்னோடய ட்விட்டர் பக்கத்தில், என்னோடய ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். எனக்கு இன்னும் லொக்கேஷன் எந்த இடம்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகலைன்றதுனால சொல்ல முடியல. எதுக்கு செய்கிறேன்னாக்கா நல்ல விஷயத்தை யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்பாடுபடுத்தணும்னு ஒரு முயற்சி செய்கிறேன். அதான். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீமதி ராமானுஜன். இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும்? ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது. பூச நட்சத்திரம் என்பது
தாமரையை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.